திண்டுக்கல் செவாலிய சிவாஜி நகரில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு. தொடர்ந்து 7.5 மணி நேரம் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர். வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து வருபவர் ஐ பெரியசாமி. இவரது மகள் இந்திரா. இவர் திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட செவாலிய சிவாஜி நகர் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் வத்தலக்குண்டு அருகே உள்ள கெய்னப் என்ற நூற்பாலையில் பங்குதாரராக இருந்தவர். இதற்கிடையே வெள்ளிக்கிழமை நண்பகல் கோவையிலிருந்து வந்த சரக்கு மற்றும் சேவை வரித்துறை நுண்ணறிவு அதிகாரிகள் 4 பேர் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா வீடு மற்றும் அவர் பங்குதாரராக உள்ள வத்தலக்குண்டு பகுதியில் செயல்பட்டு வரும் நூற்பாலையில் சோதனை நடத்தினர். ஜிஎஸ்டி வரி முறையாக செலுத்தாத காரணத்தினால் இந்த சோதனை நடைபெற்றுள்ளதாகவும், தொடர்ந்து பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதனை லேப்டாப் மற்றும் ஸ்கேனர் உதவியுடன் பதிவேற்றம் செய்தும் கொண்டு சென்றனர். இந்நிலையில் சுமார் 7:30 மணி நேரம் நடைபெற்ற சோதனை இரவு 9 மணிக்கு நிறைவடைந்தது. இதற்கிடையே அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமாரின் மனைவி மெர்சி உதவிக்காக இந்திராவின் வீட்டிற்கு மாலை 6 மணி அளவில் வந்திருந்தார். இந்த சோதனையை கண்டித்து அமைச்சர் மற்றும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் ஆதரவாளர்கள் இந்திரா வீட்டின் முன்பு குவிந்தனர். போதிய போலீஸ் பாதுகாப்பு போடப்படாத காரணத்தினால் திரண்டிருந்த திமுகவினர் சோதனைக்கு வந்த அதிகாரிகளை வெளியே வரச் சொல்லி வீட்டு வாசல் முன்பு கூச்சலிட்டனர். அப்பொழுது வெளியே வந்த பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் மனைவி மெர்சி, அதிகாரிகள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், தயவு செய்து கலைந்து செல்லுங்கள் என கூறினார். இருப்பினும் வீட்டின் முன்பு அதிக எண்ணிக்கையிலான தொண்டர்கள் குவிந்தனர். ஒரு பெண் உட்பட 4 பேர் அடங்கிய அதிகாரிகள் குழு 9 மணி அளவில் சோதனையை நிறைவு செய்து சில ஆவணங்களை கொண்டு சென்றனர். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகளான இந்திராவின் வீட்டிலும் விடிய விடிய சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது.